அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கிருத்திகா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். இறைவன் அருளால நீங்களும் உங்க குடும்பமும் நலமோடும் வளமோடும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பிரார்த்தனை வச்சுட்டு நான் இந்த வீடியோவை தொடங்குறேங்க. இது ஒரு சர்ப்ரைசிங்கான வீடியோ தான். உங்களுக்கு இதுக்குள்ள நிறைய பரிசுகள் காத்து இருக்குது. அது யாருக்கு, யாரெல்லாம் வாங்க போறீங்க, அது எதனால அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு மெயினா நம்ம பேச போற டாபிக் யாரு அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னைக்கு எல்லா வீட்லயும் திருப்புகள் எல்லா இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கிறதுக்கு நம்ம பூமியில வாழ்ந்த அருணகிரிநாதர் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு முருகனடியார் அப்படின்னு சொல்லலாம். மிக அற்புதமான ஒரு வரம் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். திருப்புகள் ஆரம்பிச்ச இடம் அப்படின்னா அவர் தான். அங்க இருந்து அதுதான் மூலம். அருணகிரிநாதர் தான் நமக்கு எல்லாமே. அவர் மூலமா தான் முருகர் நமக்கு இந்த மிகப்பெரிய திருப்புகளை எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு அவரை பத்தி தான் பேச போறோம். ஏங்க இத்தனை நாள் கழிச்சு இப்போ திடீர்னு அருணகிரிநாதர் பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்ப திருப்புகள் ஞானதானத்துல இருக்கிறோம். திருப்புகள் நிறைய பேருக்கு பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, எல்லாருடைய வாழ்க்கையும் இதை பாடும் பொழுது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை மாறும். அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும், கர்ம வினைகள் மாறும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். இந்த பூமியில எந்த விதமான குறைகளும் இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும். நம்ம அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம எல்லாரும், அதாவது நான் மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் ஞானதானத்துல பங்கு பெற்ற உங்க அத்தனை பேரும், உங்களால எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி நம்ம போகும் பொழுது இப்போ 29/6/2026 நம்ம அருணகிரிநாதருடைய குரு பூஜை விழா நடக்க உள்ளது. அப்போ இத அருணகிரிநாதர் பத்தி கண்டிப்பா பேசணும். அவர் சம்பந்தமான ஒரு கிஃப்ட் தான் உங்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன். அது யார் யாருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோல நீங்க கவனமா கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5-6 கேள்விகள் நான் வீடியோக்கு இடையில கேட்பேன். அந்த 6 கேள்விகளும் என்னன்னு நோட் பண்ணி வச்சுட்டு, யாரு சரியான பதில் நீங்க சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான கிஃப்ட்டுங்க. சாதாரண கிஃப்ட் இல்ல, சர்ப்ரைஸான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ எண்டுல சொல்றேன், காத்துருங்க. உண்மையாவே மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அது என்னன்னு நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கீழே போட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வெளியில கிடைக்குமான்னு தெரியாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க உங்க வீட்டுக்கே கொண்டு சேர்க்கிறோங்க. அது என்ன அப்படிங்கறத கடைசியில பாத்துடலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன். அருணகிரிநாதர் பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். பேச அப்படி கேட்க போறோம். கேட்கிற கேள்வியை நோட் பண்ணிட்டு கரெக்டா பதில் அனுப்புங்க. நிறைய பேர் கரெக்டான பதில் அனுப்பி இருந்தா குழுக்கள் முறையில 3 பேரை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். 3 பேரை தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பு பரிசை கொடுக்க போறேன். நீங்க இது வரைக்கும் கனவு கண்டிருப்பீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கிஃப்டா இருக்க போதுங்க. சரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 6 பேருக்கு சிறப்பு பரிசாக, அதுவும் இன்னும் நிறைய பேர் நீங்க நல்லா கரெக்டா சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் 6 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிறப்பு பரிசாக அது வேற ஒரு பரிசு சிறப்பு பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். 6 பேருக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்குள்ள போயிடுறேன். அருணகிரிநாதர் பத்தி நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே மூவி பார்த்துதான் நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லைங்களா. ஈவன் முத்தை தரு பக்தி திருநகை அப்படிங்கிற அந்த பாட்டே நான் அருணகிரிநாதர் மூவில தான் முதல்ல சின்ன வயசுல நம்ம பாக்குறோம். என்னப்பா கடகடன்னு பாடுறாங்களேன்னு சொல்லி அந்த வியப்போட தான் பார்த்தனமோ தவிர அதை பத்தி எதுவுமே எனக்கு அந்த வயசுல தெரியாது. அந்த மாதிரிதான் நம்மளோட ஜெர்னி ஆரம்பிச்சது. திருப்புகள் ஒண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனா என்னன்னு தெரியாது. ஆனா இப்போ எல்லா வீட்லயும், அதாவது ஒரு 50% வீட்டுல இன்னைக்கு திருப்புகள்னா என்னன்னு ஈஸியா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு பாடுறோம். இன்னும் மீதி இருக்கிற 50% நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம நிறைய பேர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இதை ஒரு டார்கெட்டா எடுத்து இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்மளும் ஒரு சின்ன பகுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் தான். உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். முருகன் கொடுத்த வாய்ப்பு. இப்போ அருணகிரிநாதர் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களாக இருந்தா கேட்டுக்கோங்க. அவர் 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவருடைய பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு சின்ன வயசுல நிறைய படிச்சிருக்காரு, கல்வி அறிவு இருக்கு, தமிழ் நல்லா முறைப்படி கற்றிருக்காரு. ஆனா அப்படியே வளர வளர அவருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தவறான உறவுகளால பாதிக்கப்படுறாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, நிறைய பெண்கள் கிட்ட தவறான உறவு வச்சுக்கிறாரு. அந்த மாதிரியாக அதுல ஒரு சிற்றின்பத்துல ஆர்வம் அதிகமாக உள்ளவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க அக்கா தான் இவரை ரொம்ப நல்லா பார்த்திருந்திருக்காங்க. அவங்க அம்மா சிறு வயதிலேயே இறந்திருக்காங்க. அப்படி அவங்க அம்மா இறக்கும் பொழுது அவங்க அக்கா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா,
முருகர் வந்து அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி கனவுல வருவாரா, வந்து சொல்லுவாங்களா, இந்த பையன் வந்து ஒரு சாதாரண குழந்தை இல்ல, என்னுடைய அருள் ஆசி பெற்றவன், இவன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில வருவான், ஒரு நல்ல ஒரு ஆளாக வருவான், அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அவங்க அம்மா கனவுல அவர் வந்து சொல்றாரு. இவர் சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது முருகர் சொன்னதுனால அவங்க இருக்கும் தருவாயில அவங்க அம்மா வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க, இவன் எந்த போக்குல போனாலும் அவன் அந்த போக்குல விட்டுரு, அந்தந்த காலகட்டம் வரும்போது அவன் சரியான பாதைக்கு வருவான், கண்டிப்பா இவன் வந்து முருகன் இவரை வந்து ஆட்கொள்வார், முருகர் வந்து பாத்துக்குவாரு, அதனால நீங்க இவங்களை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்திருக்காங்களா. அப்போ வந்து அவங்க அக்கா அன்னைக்கு இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதை மனசுல வச்சுட்டு தம்பியை எந்த விதமாகவும் கண்டிக்காம அவங்க போற வழியில அவங்க அக்கா விட்டுருக்காங்க. அவங்க அக்கா தான் வந்து அம்மா மாதிரி இருந்து பல காலம் பார்த்திருந்திருக்காங்க. அவங்கதான் வந்து தம்பிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதும் கல்யாணம் பண்ணினா பையன் மாறிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து கல்யாணம் ஆன பிறகும் என்னதான் மனைவி அவ்வளவு நல்லா இருந்தாலும் அவருக்கு மறுபடியும் பிற பெண்கள் மேல ரொம்ப ஆசை வருது, எல்லா பக்கம் போறாரு வராரு. அப்படி வந்து இருக்கும் பொழுது அவங்க மனைவி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கணவன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல கூட போகாம கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு உறவுலயே இல்லாம இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க மனம் வெறுத்து போயிருந்திருக்காங்க. அவங்களும் ஒரு முருக பக்தராகவே இருந்திருக்காங்க, முருகரை கும்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவருக்கு திடீர்னு குஷ்ட நோயால பாதிக்கப்படுறாரு. அவர் நல்லா வந்து வசதி வாய்ப்போட இருந்தாலும் இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல நிறைய காசை வந்து அப்படி விட்டுடுறாரு. விட்டுட்டு கடைசியில வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய நிலைமையிலையும் வீட்டுல வந்து வருமானம் இல்லாமையும் அந்த மாதிரியும் அவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அப்படி கஷ்டப்படும் பொழுதுதான் அந்த குஷ்ட நோய் வரும்பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தொழுநோய்னு சொல்லுவாங்க. தொழுநோய் அப்படின்னு சொன்னா எல்லா நோய்களுமே அந்த நோயை பார்த்து தொழுமா, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நோய். மற்ற நோய்களே இதை பார்த்து பயப்படுவோம் அப்படிங்கிறதுதான் அது தொழுநோய்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த நோய் வந்ததுன்னா யாருமே நம்ம பக்கத்துல வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மற்ற பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருமே பக்கத்துல வர முடியாத அளவுக்கு அவர் மேல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஒரு வாடை, அந்த அளவுக்கு ஒரு பார்க்கவே வந்து உடலே வந்து பார்க்கவே முடியாதபடி அருவருப்பான தோற்றம், இந்த மாதிரி எல்லாம் ஆகும் போது அப்பதான் வந்து எல்லாரும் அவரை துரத்துறாங்க. கட்டிய மனைவிதான் இருக்காளே அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரும்போது அவங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவர் நடந்துகிட்ட நிலை அப்படி. அப்பதான் அவங்க அக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, தம்பி நான் வந்து ரொம்ப பாசம், தம்பி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற ஒரு அக்கா, அந்த மாதிரி ஒரு அக்காவை நம்ம பார்க்கவே முடியாது. சரி ஓகே, இப்ப நான் அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத முதல் கேள்வி என்னன்னு பாத்துடலாங்களா. சரி, அருணகிரிநாதர் முதல்ல கிளி வடிவம் எடுக்கிறாரு சரிங்களா. கிளி வடிவமா எடுத்ததுக்கு பின்னாடி என்ன பாட்டு பாடுறாருன்னா கந்தர் அனுபூதி பாட்டு பாடுறாரு. அந்த கந்தர் அனுபூதி பாட்டுல கடைசி வார்த்தை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். அந்த வரிகள் வந்து கிளி ரூபத்துல இருந்துதான் அவர் பாடினார் ஃபுல்லாவுமே. அதுல இருக்கிற கடைசி லைன் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் கேள்வி நம்பர் 1. ஓகேங்களா. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். அருணகிரிநாதர் அக்கா வந்து அவ்வளோ வந்து ரொம்ப மனம் வந்துடுறாங்க. தம்பிக்கு எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டா இருந்த அக்கா வந்து இப்போ கடைசியில தம்பி படுற பாட பார்த்து என்னடா இப்படி கஷ்டப்படுறானே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் உன் அக்காவா போயிட்டா, இல்லைன்னா உன்னுடைய ஆசைக்கு நீ என்னையே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனையோட ஒரு கவலையோட கண்ணீரோட அவங்க சொல்றாங்க. அதாவது உனக்கு பெண் தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அது எவ்வளவு பெரிய வழி தெரியுங்களா. அந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்க கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. அங்க இருந்து கால் போன பாதையில அப்படியே போய்கிட்டே இருக்காரு. போயிட்டுதான் அவருடைய ஊர் வந்து திருவண்ணாமலை அப்படிங்கும் போது திருவண்ணாமலையுடைய அந்த கோபுரத்துல போய் தன்னுடைய உயிரை மாய்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அவர் பல விதமா அவர் மனசை மாத்த ட்ரை பண்றாரு, அவனால முடியல. அப்போ வந்து ஒரு வயதானவர் தோற்றத்துல முருகரும் வந்து சொல்லி கொடுக்குறாரு, இந்த மாதிரி தம்பி நீ இது மாதிரி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடாட்சர மந்திரம் எல்லாமே சொல்றாங்க. ஆனாலும் அவருக்கு வந்து எதுவுமே நிக்கல, ஒரு மனசு வந்து ஒரு நிலை கொள்ளல. மறுபடியும் திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறி அங்கிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கோபுரத்தின் மேல ஏறுறாரு. அப்பதான் முதல்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முருகா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்றாரு. சொல்லிட்டு கண் கலங்கி கண்ணெல்லாம் கண்ணீரோட அவங்க நின்னுட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிக்கக்கூடிய தருணத்துல முருகா அப்படிங்கிறாரு. எதுக்காகனா முருகன் வந்து நம்மளை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லல. கடைசி நேரத்துல அவருடைய வார்த்தை வந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை முருகா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரு குதிச்சிருக்காரு. சொல்லும் போது எனக்கும் கண் கலங்குது. இதுதாங்க விஷயம். இதை நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். முருகா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், நீங்க சாகணும்னு நினைச்சாலும்
முடியாது. அதுதான் விஷயம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி விழுக வந்திருக்காரு. அப்போ அவரை வந்து ஒரு கரங்கள் தாங்கி பிடிச்சிருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருவண்ணாமலையில முருகப்பெருமான் வந்து அப்படி வந்து தாங்கி அவரை பிடிச்சு காப்பாத்திருக்காரு. அவ்வளவு பெரிய கோபுரத்தின் மேல ஏறி கீழே விழுகும் பொழுது அவரை தாங்கி பிடிச்சு அவரை காப்பாத்தி எடுத்து அருணகிரிநாதரே அப்படிங்கிற மாதிரி அப்பதான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பாவிய போய் எதுக்காக காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி முருகரை பார்த்து அருணகிரிநாதர் கேட்கிறாரு. சரி, ஓகேங்க. இப்ப கேள்வி நம்பர் 2. அதாவது அருணகிரிநாதர் அங்க திருவண்ணாமலையில முதல்ல பாடிய பாடல் என்ன, திருப்புகழ் பாடல் என்ன? ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2வது கேள்வி. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் இந்த பாவியை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லும் போது இரு அருணகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவர் கூப்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னால், சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் காப்பாத்திட்டாரு, இப்ப இனி என்ன பண்றது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த பாவியை எதுக்காக வாழணும், நீ இத்தனை பாவங்களையும் நான் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முருகன் எந்த ஒரு பதிலும் சொல்ல, சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேள்வி நம்பர் 3ங்க. இந்த மாதிரி கேட்டாங்க இல்லையா, சும்மா இரு சொல்லறன்னு சொல்லி அவர் வந்து சொல்லும் பொழுது அவர் சில காலங்கள் அங்க தவம் இருந்தாரு. அது எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கறதா கேள்வி நம்பர் 3. சரிங்களா? அப்போ அத்தனை வருடங்கள் வந்து அவர் தவம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து என்ன ஒரு அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அத்தனை வருஷம் கழிச்சு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முருகர் மீண்டும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து பாடல் பாடு அப்படின்னு சொல்றாரு. எந்த பாடல் பாடு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்ல நீ வந்து என்னை போற்றி பாடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அருணகிரிநாதர் என்ன கேட்கிறாருன்னா, நான் என்ன பாட முடியும், எனக்கு என்ன தெரியும், இது வரைக்கும் நான் பாவ செயல்கள்ல ஈடுபட்டிருக்கேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன், இன்னைக்கு வந்து இப்படி நான் நிலைமையில நிக்கிறேனே, எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி என்ன பாட சொல்றீங்க அப்படிங்கும் பொழுதுதான் அந்த நாக்குல வந்து சடாட்சர மந்திரத்தை எழுதுறாரு, வேளால எழுதுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, ஓம் அப்படின்னு சொல்லி வேளால எழுதுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அங்க பாட ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா? இப்ப வந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வயலூருக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரும் வந்து வயலூருக்கு போறாரு. அங்க போய் பாடின முதல் பாடல் என்ன அப்படிங்கறத 4வது கேள்வியா வைக்கிறேங்க. வயலூர்ல போயிட்டு அவர் பாடிய முதல் பாடல் என்ன அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுங்க. அந்த பாடல் வந்து என்ன ஆகுது, வயலூருக்கு நேரா போறாரு. அங்க போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா யாரும் வந்து இல்ல. முருகா, உண்மையாவே நீங்க தான் வந்தீங்களா, இல்ல எனக்கே அப்படி எனக்கு தோணுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப விநாயகர் அவர் முன்னாடி எதிர்படுறாரு. இல்லப்பா, இந்த மாதிரி உண்மைதான், நீ கண்ட காட்சி எல்லாம் உண்மைதான், இதெல்லாம் கனவு கிடையாது, உண்மையாவே அவர் வர சொல்லியிருக்காரு. அப்புறம் நீ பண்ண போறீல்ல, அந்த இனிமேல் பாட போற இல்லையா, அந்த பாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா, அதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி விநாயகர் தான் முதல்ல என்னுடைய தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கறத அந்த இடத்துலதான் வந்து அந்த கோவில்ல தான் சொல்றாங்க. அந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா திருப்புகழ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் கொடுத்தது. இத்தனை பாடல்களுக்கும் பெயர் கொடுத்த திருத்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயலூர் தான். அந்த இடத்துல வச்சுதான் பாடுற திருப்புகழ் என்ன அப்படின்னு உங்களை கேட்டேன். இந்த மாதிரியாக அருணகிரிநாதர் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 167 கோவில்களுக்கு மேல எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்காரு. அப்புறமா வடநாடுகளுக்கும் போய் பாடி இருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறமா இலங்கைக்கு போய் பாடியிருக்காரு. நமக்கே தெரியும், கதிர்காமம் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போய் அவர் பாடியிருக்காரு. திருப்புகழ் பாடல் அங்க எல்லாமே பாடியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி காலகட்டத்துல அவர் எல்லா பக்கம் பாடிட்டு வரும்பொழுதும் அன்னைக்கு வரைக்கும் அந்த ஊருக்குள்ள சாதாரணமாக இருந்த அருணகிரியார் இன்னைக்கு வந்து அவர் அந்த இடத்துல எப்படி இருக்காரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய முருக பக்தராக, முருகன் அடியாராக, முருகனுடைய ஒரு அருள் பெற்றவராக பேரும் புகழுமோட வாழ்றாரு. இது வந்து அதே ஊர்ல வசிக்கக்கூடிய ஒரு காளி பக்தன் உபாசகனுக்கு வந்து இது என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா இருக்கு. என்னப்பா, இது வரைக்கும் எனக்கு பேரும் புகழும் இருந்தது, இன்னைக்கு வந்து திடீர்னு அருணகிரி வந்துட்டாரு, இவருக்கு வந்து எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்மள யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே ஊர்ல மிக பிரபலமாக இருக்கக்கூடிய பிரபுட மகாதேவர் அப்படின்னு சொல்ற அந்த அரசனுக்கு இவரை பத்தி தெரிய வருது. அப்புறம் அருணகிரிக்கு இவர் வந்து ஒரு பக்தராக, ஒரு சீடராக ஆகுற அளவுக்கு ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு நட்பு அதிகமாகுது. ஒரு இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும் போது இது வந்து அந்த காளி உபாசகனுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா இது, இன்னைக்கு வரைக்கும் நாம தான் இந்த இடத்துல இருந்தோம், இன்னைக்கு வந்து நேத்து வந்து அருணகிரி இன்னைக்கு பெரிய ஆளாயவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மகாராஜர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அவன் ஏதோ ஒரு சித்து வேலை பண்ணிட்டு வந்திருக்கான், இவனுடைய வரலாறு சரியில்லை, முதல்லயே வந்து பெண்களை
சித்தர்கள் பின்னாடி எல்லாம் போவாங்க, இவருடைய கேரக்டரே சரியில்லை, அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சித்து வேலை பண்ணி தன்னோட உடம்புல இருக்கிறதெல்லாம் குணமாக்கிட்டு தன்னை முருக பக்தர்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த மகாராஜர் கிட்ட சம்பந்தாண்டான் வந்து ஒரு 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 போட்டி வைக்கிறான். அதாவது என்ன சொல்றான்னா, ஒரு விஷயத்த சொல்றான், நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க முருகரை வந்து இவன் உண்மையான முருக பக்தனா இருந்தா முருகரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் நான் வந்து காளியை வர வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வைக்கிறாங்க, ஒரு போட்டி மாதிரி சொல்றான். அப்படி சொல்லும் போது அவருக்கு வந்து என்னன்னா, பிரபுடு மகாதேவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்படியோ காளியையும் ஒரு பக்கம் பாத்திரலாம், ஒரு பக்கம் முருகரையும் பாத்திரலாம், இந்த போட்டினால நமக்கு நன்மை தானே சொல்லிட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லி சம்மதம் கொடுத்துடுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க வர்றாங்க. இந்த சம்பந்தம் தான் என்னென்னமோ பண்ணி பாக்குறான். காளி தேவிய வந்து ஒரு கட்டளை மாதிரி வாய முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையா ஒரு மாதிரி சொல்றான். அதை கேட்டு காளி தேவி வரவே இல்லை. அவனுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய அவமானம் ஆயிடுது. இப்போ இவங்க கிட்ட கேக்குறாங்க, அருணகிரி நீ முருகரை வர வை அப்படின்னு. முருகர் நம்ம சொன்னா வருவாரு, அவருக்கு இஷ்டம் இருந்தாதான் வருவாரு. ஆனாலும் நான் முருகர் கிட்ட கேக்குறேன், ரெக்வஸ்ட் பண்றேன், அவர் வந்தாருன்னா வரட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வட திசையில திருவண்ணாமலை கோயில்ல வட பக்கமாக போய் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல அந்த கம்பத்துல வர மாதிரி கேட்டு அங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க பாடல் பாடுறாரு. அங்க ஒரு திருப்புகழ் பாடல் பாடுறாரு. அப்படி வந்து பாடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த கம்பத்துல கொஞ்ச நேரம் அந்த திருப்புகழ் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அந்த கம்பத்து மேல வந்து என்ன பண்றாருன்னா, முருகர் வந்து அப்படி காட்சி தந்துட்டு போறாரு. எல்லாரும் முருக தரிசனத்தை பார்த்துட்டாங்க. இதை பார்த்த சம்பந்தாண்டானுக்கு இன்னும் மிகப்பெரிய கோபம் வந்துட்டு, இவங்க எப்படியாவது பழி வாங்காம நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சமயம் அந்த மகாராஜாவுக்கு கண்கள்ல ஏதோ பிரச்சனை வருது, கண் தெரியாம போகுது. உடனே இவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சம்பந்தாண்டான் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ராஜா கிட்ட தேவலோகத்துல இருக்கிற பாரிஜாத மலர் அப்படிங்கிற அந்த பாரிஜாத மலர் எடுத்துட்டு வந்தாதான் உங்க கண் பார்வை சரியாகும், அதற்கு அருணகிரி தான் சரியான ஆளு, அவங்களையே போய் அங்கிருந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் அருணகிரிநாதர் முதல்ல கிளியாக மாறுறாரு. அதாவது அவருக்கு கூடு விட்டு கூடுவாயிர வித்தையை கத்து கொடுத்திருக்காங்க. அதனால தன்னோட உடலை விட்டு வித்தை வந்து அவருக்கு முருகனுடைய அருளால கை கூடியிருக்கு. அதனால அது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய உடலை அங்கேயே விட்டுட்டு அவரு வந்து ஒரு கிளி ரூபத்துல மேல போய் பாரிஜாத மலரை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட சம்பந்தாண்டா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடலை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த உடலுக்குள்ள திரும்ப போக முடியாது அவரு. அப்போ ஒரு கிளி ரூபமா எடுத்து அவர் வந்து பாக்குறாரு, தன்னுடைய உடலை காணோம். அது என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாரிஜாத மலரை வந்து அவங்க கிட்ட யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த அரசர் கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி இந்த மாதிரி பாடல்களையும் கிளி வடிவில் இருந்துதான் பாடியிருக்காரு. அப்படி பாடிதான் வந்து நமக்கு கொடுத்து கடைசியா ஒரு ஆனி மாதம் மூல நட்சத்திரம் இருக்கும்போது பழனியில முக்தி அடைஞ்சதா சொல்றாங்க. இந்த மாதிரிதான் வரலாறு சொல்லுது. அவர் பிறந்ததும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆனி மாதம் மூல நட்சத்திரத்துலதான் பிறந்திருக்காரு அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. அததான் நம்ம குரு பூஜையா கொண்டாடுறோம். சோ ஒரு சின்ன ஷார்ட்டா எனக்கு தெரிஞ்ச வகையில நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுல உபயோகமா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, முருகருடைய அருணகிரிநாதரை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முருகர் வந்து என்னதான் அவருக்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் முருகனுடைய அருள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த எதிர்ப்புகளையும் மீறி நம்ம வெல்லலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முருகா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல முருகர் வந்து எங்க இருந்தாலும் நிச்சயமாக நம்ம குரலுக்கு செவிசாய்ப்பார், நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது அப்படிங்கிறதையும் இவருடைய வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளால முடியாது அப்படிங்கிறதும் நடக்காதது அப்படிங்கிறதையும், அருணகிரிநாதர் எப்படி பாடல் திருப்புகள் எழுதுவாரா அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது, ஆனா முருகர் எழுத வச்சாரு இல்லையா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில பல அதிசயங்கள் அற்புதங்களும் முருகா அப்படிங்கிற அந்த பெயரை நீங்க சொன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் திருப்புகள் பாடுனீங்க அப்படின்னு சொன்னா அருணகிரிநாதருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். சரி, 29ஆம் தேதி உங்களுக்கு வந்து நீங்க சரியா சொன்னவங்கல்ல எல்லாரையும் எடுத்து நேம் எடுத்து யாரு ஒரு 3 பேரை நாங்க செலக்ட் பண்றோம். யாரு செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க வந்து அடுத்த வீடியோல, அதாவது 29ஆம் தேதி அவருடைய குரு பூஜை அன்றைக்கே வந்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஷார்ட்ஸ்லயோ வீடியோலயோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். காத்துட்டு இருங்க. சரி, அந்த கிஃப்ட் என்னதான் தருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்புகள் 1300 சம்திங் இவ்வளவு திருப்புகள் தான் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னோம் இல்லையா. அத்தனை திருப்புகளும் ஒரு புக்ல இருந்தா எப்படி இருக்கும், அத்தனை திருப்புகளும் இருக்கிற ஒரு புக் உங்க கையில கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். 3 பேருக்கு சரியாக பதில் சொல்ல போகக்கூடிய 3 பேருக்கு உங்கள அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது முருகன் முடிவு பண்ணிட்டோம். நம்ம எல்லாத்தையும் குலுக்கி போட்டு எடுத்துடலாம். ஆனா அந்த 3 பேருக்கு நான் கொடுக்க போறேங்க.
கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைபராகவும் இருக்கணும், அது கண்டிப்பா இருக்கணும், சப்ஸ்கிரைபரா இருக்கணும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரியான பதிலையும் சொல்லி இருந்திருக்கணும். அப்படி சொல்லக்கூடிய உங்கள இருக்கக்கூடிய ஒரு 3 பேருக்கு நாங்க தருவோம். 6 பேருக்கு ஆறுதல் பரிசாக உங்களுக்கு இன்னும் திருப்புகழ் புக்கு வழங்கப்படும். ஆனா இதே திருப்புகழ் புக் இல்ல, திருப்புகள் முக்கியமான திருப்புகள்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுத்துடுறோம். திருப்புகள் புத்தகம் கொடுத்துடுறோம். சோ 9 பேருக்கு இதெல்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்க வந்து குறிப்பெடுத்துக்கோங்க. சரியான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல போடுங்க. முதல்ல போடணும், சீக்கிரம் போடணும்லாம் இல்ல. எனக்கு வந்து 29ஆம் தேதிக்குள்ள நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பதில் வச்சு நான் உங்களை செலக்ட் பண்ணி யார் யாரு அப்படிங்கறத கூடிய விரைவில் சொல்லிடுவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சுவாமிமலை 6வது படை வீடுக்கு ஞானதானம் பண்ண போறோம். ஞானதானம் பண்றதுல ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த புக்கு தான் நம்ம எப்ப கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஜூலை மாசம் முதல் வாரம் ஞானதானம் பண்ண போறோம். எங்கன்னா சுவாமிமலையில பண்ண போறோம். அந்த சுவாமிமலைக்கு போகும் பொழுது உங்க புக்கும் அதுல நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயரையும் நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இந்த நம்பர்ல என்ன அப்படிங்கறது கேட்டு கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமான உங்களுடைய திருமண நாள், அப்புறமா விசேஷ நாட்கள், சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள், குழந்தையோட ஒரு பிறந்த நாள், இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க இந்த புக்கை வாங்கி 4 பேருக்கு ஞானதானம் பண்ணலாங்க. நீங்களும் வாங்கி வீட்டுல படிங்க. படிக்க படிக்க கண்டிப்பா வாழ்க்கை மாறும். முருகான்னு சொன்ன அருணகிரிநாதருக்கு வாழ்க்கை மாறுச்சு. அதே மாதிரி அவருடைய திருப்புகள் படிக்கக்கூடிய உங்களுக்கும் வாழ்க்கை மாறுங்க. அப்புறம் இந்த புக்கு வந்து 29ஆம் தேதி கண்டிப்பா வந்து நீங்க முத்தை தருபத்தி திருநகை, அதுதான் முதல்ல பாடின பாட்டு இல்லைங்களா, அந்த பாட்டை வந்து நீங்க வீட்டுல கண்டிப்பா பாடிருங்க. அருணகிரிநாதர் போட்டோ இல்லைன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இந்த போட்டோ இருக்கு, இல்லைன்னா இதே மாதிரி நீங்க புக் வச்சிருக்கிறதுல அருணகிரிநாதருடைய போட்டோ இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதை கொண்டு போய் முன்னாடி வச்சு அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு சிறப்பாக பூஜை பண்ணி நல்லபடியாக கொண்டாடுங்க. அருணகிரிநாதர் தான் நமக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக அவரை நீங்க வந்து பிரார்த்திக்கிற விதமாக அன்னைக்கு 29ஆம் தேதி 6வது மாசம், அதாவது இந்த மாசம் 2026ஆம் வருடம் ஆனி மாதம் மூல நட்சத்திரம், பௌர்ணமி திதியும் இருக்குது. மிக சிறப்பான அற்புதமான நாளுங்க. நீங்க அந்த நாள்ல எவ்வளவு திருப்புகள் முடியுமோ அவ்வளவு திருப்புகள் பாடுங்க. உங்க வாழ்க்கைக்கு மிகவும் நன்மையே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். திக்கெட்டும் திருப்புகள் பரவட்டும். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம்.